என்று நீ காட்டினாய். இதயத்தில் நீ இருப்பதனால் நான் தூங்கும் நேரத்தில் என்னுள்ளே தூங்காமல் நெஞ்சுக்குள் வாயாடினாய். கண்ணாடி நீ, கடிகாரம் நான், உன்னுள்ளே ஓடோடி வாழ்வேன். காதல் எனும் ராணி, அவங்க எல்லாரும் எங்க? எல்லாரும் டெக்கரேஷன் பார்க்க போயிருக்காங்கக்கா. அப்படியா, சரி சரி. ஆமாம், பிரியா மட்டும் இன்னும் வரல, எங்கே போனாவா? நாங்கள் வரும்போது கூப்பிட்டோங்க்கா, நீங்கள் போங்க நாங்கள் பின்னாடியே வரேன்னு சொன்னால் ஆனால் இன்னும் வரல. என்ன தான் பண்ணுறான்னு தெரியல. வரட்டும், அவளுக்கு இருக்கு இன்னைக்கு. நான் ஒன்று சொல்லிட்டேன், தப்பாக எடுத்துக்காத ராணி. சொல்லுங்கக்கா. பிரியா வந்து கொஞ்சம் சரியில்லாத மாதிரி எனக்கு தெரியுது. என்னக்கா சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை ராணி, அவளை பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி தான் இருக்கு. எப்போ பார்த்தாலும் ஃபோனே தான் பார்த்துட்ருக்கா, ஃபோனே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கா. நம்மகிட்டலாம் முன்னாடி அவள் எப்படி பேசுவா, இப்போ பாரு. உனக்கு அது அவள்கிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரியுதா இல்லையா? ஆமாக்கா, என்ன பண்ணுறது தெரியல. எனக்கும் வித்தியாசம் தெரியுது. ஆனால் அது எப்படி டவுட்டாக பார்க்க முடியுமா? நம்ம பிள்ளையாச்சு, என்ன பண்ணுறதுக்கா? நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ராணி, இருந்தாலும் நம்ம பிள்ளை நம்ம தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் கூட சரண்கிட்ட சொன்னேன், சரணும் அதே தான் என்கிட்ட சொன்னான். அவன் வந்து பிரியாட்ட பிரியாங்கிற மாதிரி பாருகிட்ட பேசுகிறேன்னு சொன்னான். நீங்கள் பாருகிட்ட பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். பாருகிட்ட சொல்லி அவள் காலேஜில் எப்படி இருக்கா, என்ன பண்ணுறா, யார்கிட்ட பேசுகிறான்னு பார்க்க சொல்லியிருக்கான். அவள் பார்த்துட்டு சொன்னதுக்கப்புறம் தான் என்னன்னு சொல்ல முடியும். என்னக்கா இவ்வளோ நடந்திருக்கு? என்கிட்ட யாருமே எதுவும் சொல்லலை. பாருவும் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. பாரு சொல்லாததுக்கு காரணம் இருக்கிறானே, நீ இங்கே ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு தான். அது எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பிரியாவை மாற்றலாம் அப்படின்னு நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அவள். அப்படி தான் நினைக்கிறேன். பாரு எங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிருப்பா. சரி, என் பாரு ஏதாவது விசாரித்து சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கக்கா. சரி ராணி, நான் சரண்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன், சரியா? சரிக்கா, எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியலையேக்கா. நீ ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாயிரும், சரியா? அப்படி ஏதாவது இருந்தால் கூட நம்ம அவளை பார்த்துக்கலாம், சரியா? சரிக்கா, சரி. அம்மா, நான் வந்துட்டேன். வாடி வா. இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த நீ? நாங்கள் எப்போ வந்துட்டோம். நீ எப்போ வந்திருக்க? இல்லைம்மா, என் துணியெல்லாம் துவைச்சிட்டு வீடெல்லாம் விட்டு அதுக்கப்புறமா வரேம்மா. ராணி, ஒரு நிமிஷம் கோவப்படாத. இந்த விஷயத்தை நம்ம வந்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். தயவுசெய்து அமைதியாரு. சரிக்கா, சரி சரி. இப்போ உள்ளே போ. எல்லோரும் டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க, போய் பாரு போ. சரிம்மா. ராணி, உன் ஃபேஸில் இப்படிலாம் காட்டாத. அது எல்லாமே பொறுமையை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தான் நான் அவங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன் வெள்ளாலுமோ. சரிக்கா, சரி. நான் இனிமேல் எதுவும் பண்ணலாம்க்கா, நான் பார்த்துக்கிறேன்க்கா. சரி சரி. நீ போய் டெக்கரேஷன் பார்த்துட்டு வா. எல்லாரையும் டெக்கரேஷன் பார்த்துட்டு எல்லாத்தையும் வெளியே கூப்பிடு. எல்லாருக்கும் வந்து சாப்பிட்றலாம், சரியா? சரிக்கா. எல்லாரும் அப்படியே உட்காந்துருந்து எல்லாத்தையும் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சரியா? சரி பெரியம்மா, நீங்களாம் சாப்பிட வரலையா? இல்லைம்மா, நீங்களாம் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் மொத்தமாக சாப்பிட்றோம். சரிங்க பெரியம்மா. ஆண்டி, எங்கள் அம்மா எங்கே இருக்காங்க? உங்கள் அம்மா அங்கேருந்து பேசிட்டு தான் இருக்கிறா. அவளும் எங்கள் கூட தான் சாப்பிடுவா, சரியா? நீ சாப்பிடு. சரிங்க ஆண்டி. ஆமாம், பூமாரி, அந்த பையன் யார்? அந்த பையனா? சரணா வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய வீடு இருக்குல்ல, அந்த வீட்டு பையன். அவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்? அவங்க அம்மாவும் நம்ம அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸு, அதனால தான் அவங்க வந்திருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி. என்ன படிக்கிறானா? காலேஜ் படிக்கிறாங்க, நம்ம காலேஜ் தான், ஃபஸ்ட் இயர். ஓ அப்படியா, சரி சரி. என்ன வாண்டி அவளுக்கு? அதுவா, தினேஷ் அண்ணன் யாருன்னு கேட்டாங்க, அதான் சொன்னேன். அவளுக்கு என்ன, அவன் யாராக இருந்தான்னா? சரி விரும்பி, எதுக்கிட்டே பிரச்சனை? சரி சரி, எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிட்டு வாங்கிக்கங்க, சரியா? தினேஷ் தம்பி, நீ சாப்பிட்டு கேட்டு வாங்கிக்க, கூச்சப்படக்கூடாது, சரியா? இது நம்ம வீடு தான். சரிங்க ஆண்டி. என்ன அம்மா, எங்களையும் கொஞ்சம் கவனிக்கலாம்ல? ஒரே தினேஷ் தம்பியே கவனிக்கிறீங்க. அப்படி இல்லைப்பா சொன்னேன், அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நம்ம நல்லா கவனிக்கணும், நம்ம தானே அவங்க நல்லா பார்த்துக்கணும், அதுக்கு தான். சரி, எல்லாம் சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு வேணும்னு கேளுங்க, போய் எடுத்துகிட்டு வரேன், சரியா? சரிம்மா, சரி. என்ன தினேஷ், சாப்பாடு நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுண்ணா. சரி, உனக்கு ஒன்று கேட்கணும், கேட்கட்டுமா? கேளுங்கண்ணா. இல்லை, நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத. நீ பாருட்ட ஐ லவ் யூன்னு சொன்னேன், ஆனால் அவன் சொல்லலை. அப்போ இது வரைக்கும் அவன் லவ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? ஆமாம், நான் வாயை திறந்து சொல்லலை. அன்றைக்கி அவன் நம்பர் கேட்டேன்னு, அவன் நம்பரையும் ஐ லவ் யூன்னு சொல்லி எனக்கு எழுதி அனுப்பியிருந்தானா. அதை பார்த்துட்டு ஒரே ஒரு டைம் சொல்லுன்னு நான் கெஞ்சிட்டு இருக்கேன். அவன் சொல்லவே மாட்டேங்கிறான். அப்புறம் சொல்கிறேன்னு நீ ஏமாற்றிட்டு இருக்கேன். அதுதான் நானும் அப்பப்போ கேட்டுகிட்டே இருக்கேன் அவகிட்ட.
அப்படியா? சரி சரி, நாங்கள் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தோமா, நீ பேசுகிறப்ப எங்களுக்கு கேட்டுருச்சு, அதனால தான் கேட்டேன், தப்பாக நினச்சிக்காத. இல்லை நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. என்ன எல்லாரும் சாப்பிட்டீங்களா? போதுமா எல்லாத்துக்கும்? அப்படின்னா தினேஷ் தம்பி உனக்கு போதுமா? போதும் ஆண்டி, இதுவே வயிறு ஃபுல்லாக இருக்குது, சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆண்டி. சரிப்பா சரி. தம்பி நீ இன்னைக்கு நைட்டு இங்கே தான் இருக்கணும் சரியா? இன்னைக்கு நாங்கள் 12 மணிக்கு எங்கள் மாமியாருக்கு வந்து நாங்கள் கேக் வெட்டுறோம், அதனால் நீ இங்கே தான் இருக்கணும் சரியா? அம்மா இருந்தாங்கன்னா நானும் இருக்கேன் ஆண்டி. உங்கள் அம்மா இங்கே தான் இருப்பா, உங்கள் அம்மா யாரும் இங்கேருந்து அனுப்ப போகிறது கிடையாது, அதனால் நீ இங்கே தான் இருக்கணும். சரி எல்லாரும் போய் மாடியில் போய் மாடியில் போய் படுத்துக்கங்க இப்போ, அப்புறமா எந்திச்சி நம்ம கேக் வெட்டிக்கலாம் சரியா? சரிம்மா, நான் எல்லாத்துக்கும் பெட்ஷீட்டு பாய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மாடி கொண்டு போகிறேம்மா. சரி சரி. பூமாரி, இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, நைட்டு வியூ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுல்ல? ஆமாடி ரொம்ப அழகாக இருக்குது. நான் நம்ம வீட்டில் கூட இருந்து பார்த்தா கூட இப்படி தெரியாது, ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குடி. ஆமாடி ஆமாம். பாரு ஒரு நிமிஷங்க வா. சொல்லுங்கண்ணா. இல்லை நீ தினேஷ்கிட்ட பேசுகிறதுனா ஓகே தான், ஆனால் ஃப்ரீயாக இருக்கும்போது மட்டும் பேசாது சரியா? அப்புறமா எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அதுதான். அதுவும் இல்லாமல் அவளுக்கு அந்த விஷயம் தெரியாதுல்ல, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் சரியா? சரிங்கண்ணா. சரி கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கூட வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேண்ணா. சரி, பிரியா வந்தால் நான் உங்களை கூப்பிட்றேன் சரியா? வந்துடு சரியா? சரிங்கண்ணா. என்னாச்சு பாரு, உங்கள் அண்ணா என்ன சொன்னாங்க? இல்லைப்பா, பிரியாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதா, அதனால் அவளை தெரியாமே கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்துடு, அப்புறம் வந்தானே எதுவும் நான் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் அப்படின்னாங்க. சரிப்பா சரி. பாருமா, ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கேம்மா, நீ ஏம்மா இப்படி பண்ணுற? அது எனக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அதனால தான் நான் சொல்லலை. ஏன் பாருமா, என்கிட்ட சொல்கிறதுக்கு என்னமோ உனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படிலாம் இல்லைப்பா. அது பாருமா, நான் மேலே கோச்சிக்கிட்டேன், நீ அங்கே போ, உங்கள் அண்ணன்கிட்ட போய் வந்து பேசிப்போ. எப்போ ஏன் பாட்டு பண்ணுற? நானும் தான் அவங்ககிட்ட இருந்து அந்த வார்த்தையை கேட்குறதுக்கு எவ்வளோ ஆசையாக கேட்டுட்ருக்கேன், நீ சொல்ல மாட்டேங்கிற, அப்புறம் நான் என்ன பண்ணுறது? ப்ளீஸ்ப்பா பேசுப்பா. இல்லை, நீ சொல்கிற வரைக்கும் நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன். நீ போ, உங்கள் அண்ணன்கிட்ட போய் இருப்போம், உங்கள் அக்கா வந்துடுவா, நீ அங்கே போய் நின்றுப்போ. ஏன்ப்பா இப்படி பண்ணுற? சரணண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? யார் உங்கள் அக்கா வரா, நீ அங்கே போ, இங்கே ரெண்டீங்கன்னா அப்புறம் எதுவும் பிரச்சனை நினச்சிப்பாங்க. என்னாச்சு பாரு, நீங்கள் வந்து ஒன்றும் இல்லைண்ணா. என்ன கொரோனா சரியில்லை, ஃபேஸும் சரியில்லை. சரணண்ணா வா பிரியா, நாங்கள் இந்த பக்கம் சைடு இருக்கும் பாரு, வா. வாரேண்ணா வாரேன். என்ன இந்த பையன் மட்டும் இங்கே நிற்கும்? சரி பேசி தான் பார்ப்போம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள், என்ன வேணும்? உங்கள் பேர் என்னங்க? எதுக்கு இங்கே கேட்குறீங்க? இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலாம். என் பேர் தினேஷ் அக்கா. நான் அக்கான்லாம் சொல்கிறேன். ஆமாக்கா, நான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன், நீங்கள் செகண்ட் இயர் போகிறீங்க, அப்போ நீங்கள் எங்கள் அக்கா தானே? இவன் என்னடா நான் அக்கான்னு சொல்லிட்டானே, இதுக்கு மேலே என்கிட்ட பேச என்ன செய்ய போகிறோம்? சரி விடு, எங்கள் அண்ணா எங்கே இருக்காங்க? அதான் அந்த சைடுன்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி அண்ணா, மணி 11:30 ஆயிடுச்சுண்ணா, நம்ம எல்லாத்தையும் கேக் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், வாங்கண்ணா. ஆமாம், எல்லாத்தையும் பண்ண மாதிரி நம்மளை வந்து கூப்பிடுவா, எங்களுக்கு ஒரு வேலை கிடையாது. ஏதோ நீயே எல்லா வேலையும் செஞ்ச மாதிரி எங்களை கூப்பிடுற, டெக்கரேஷன் பண்ணது நாங்கள், எல்லா வேலையும் பண்ணது நாங்கள், நீ கடைசி நேரத்தில் வந்துக்கிட்டு கேக் வெட்ட போகிறோம் வாங்கன்னு எங்களை கூப்பிடுறியா? ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? நீ செஞ்சால் நான் செஞ்சால் எல்லாம் ஒன்று தானே, அதில் என்ன இருக்குது? ஏன் இப்படிலாம் பேசுகிற சின்ன பொண்ணு நீ? அவன் மட்டும் பேசலை, நானும் பேச தான் செய்கிறேன். ஏதோ நீ எல்லா வேலையும் செஞ்ச மாதிரி எங்கே வந்து கூப்பிடுற, நாங்கள் தானே எல்லா வேலையும் செஞ்சோம். சரணா பாருங்கண்ணா, ஏன்னா 2 பேர் இப்படி பேசுகிறாங்க? ஆமாப்பா பிரியா, எல்லாருக்கும் உன் மேலே கோவம் வராதா? நான் உங்களை வீட்டுக்கு எப்போ கூப்பிட்டு நீ எப்போ வந்த சொல்ல? நீயே வந்துண்ணா. சாரிண்ணா. நீ சாரிலாம் சொல்ல வேண்டாம் பிரியா, நீயே நினச்சிப்பாரு. முன்ன மாதிரி நீ எங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருக்க சொல்லு. முன்னாடிலாம் நீ இங்கே வரணும் அப்படின்னா அவ்வளோ ஆர்வமாக வருவேன், இப்போ நீ எப்படி இருக்க நீயே நினச்சிப்பாரு பிரியா. நீ ஏதாவது தப்பு பண்ணுறியா பிரியா? அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா. இல்லாமல் இருக்கிற வரைக்கும் சரிதான், அப்புறம் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாதுப்பா. நீ வர ரொம்ப பண்ணுற. சரி போ, கீழே போ நீ முதல்ல. அண்ணா ஏன்னா இப்படிலாம் பேசுகிறீங்க? இப்படிலாம் பேசாதீங்கண்ணா, கஷ்டமாக இருக்கு. அதெல்லாம் நீ பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். தயவு செய்து கீழே போனாங்க, வாரம் போ. சரிங்கண்ணா. என்னாச்சு இவங்களுக்குலாம்? ஒரு வேளை உண்மை தெரிஞ்சிருக்குமோ? ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி பார்ப்போம். சரி எல்லோரும் எதுவும் அவன் மேலே கோபமாக இருக்காங்க. சரி பார்ப்போம் என்னென்னு நடக்குதுன்ட்டு. பாரு என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை பூமாரி. சொல்லு பாரு, என்ன ஆச்சு? நீ கொஞ்சம் ஃபேஸ் சரியில்லை, உன் வாய்ஸ் சரியில்லை. ஒன்றும் இல்லை, பிரியா வந்தானே இங்கே வந்தேன், ஒரு பிரச்சனையும் இல்லடி. பாரு வாய்ஸும் சரியில்லை, ஃபேஸும் சரியில்லை, என்ன இருக்கும்? சரி போய் கேட்டு பார்ப்பான். என்னாச்சு தினேஷ், எதுவும் பிரச்சனையா? பாரு ஃபேஸும் சரியில்லை, வாய்ஸும் சரியில்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நான் அந்த 3 வார்த்தையை கேட்குறேன், அவன் சொல்ல மாட்டேங்க. எனக்கு அவன் வாயார கேட்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் என்னென்ன பண்ணுறது?
அதான் நான் கேட்டேன், சொல்ல மாட்டேன், நான் தோணும்போது சொல்கிறேன் அப்படிங்கிறா. அவனுக்கு நான் அதான் அவனுக்கு எப்போ தோணும், ஏன் இப்படிலாம் பண்ணுற, சரி போ அவனுக்கு தோணும்போது சொல்லு, அப்போவே என்கிட்ட பேசி இப்போ பேசாத போ அப்படின்னேன். அதான் மேடம் கொச்சிக்கிட்டு அங்கே போய் நிற்கிறாங்க. சரி தினேஷ், உன் ஃபீலிங்ஸும் எனக்கு புரியுது, ஆனால் அவன் புரிஞ்சுக்கல. சரி நான் அவனை பேசி பார்க்கட்டுமா? இல்லைண்ணா இல்லை, நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். சரி கொஞ்சம் பார்த்துக்க, பாரு சோகமாக இருக்கிறது பார்த்தா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால தான். சரியா? சரிங்கண்ணா. சரி உங்கள் பார்வை நான் அதெல்லாம் வைக்க மாட்டேன், நான் பேசிக்கிறேன். சரி நாங்கள் கீழே போகிறோம், அவளை பேசி சமாதானம் பண்ணிக்கிட்டு அப்புறமா கீழே வாங்க. சரியா? நான் யாராவது வந்தாங்கன்னா சொல்கிறேன். சரிங்கண்ணா. பூமாரி சின்ன பொண்ணு வாங்க, நம்ம கீழே ஸ்டெப்பில் உட்காந்துருப்போம், கொஞ்சம் கழிச்சு நம்ம கீழே இறங்கிப்போம். சரிங்கண்ணா. சரி பாருமா, சாரி பாருமா, கோச்சிக்காதம்மா, நான் தானே அப்படி சொன்னேன், நான் ஆசையே கேட்டேன், நீ சொல்லலை, அதனால சும்மா சொன்னேன், விளையாட்டுக்கு தான் சொன்னேன், அதுக்கு ஏன் கோச்சிக்கிற பாருமா? நான் யார்ட்டையும் பேசல, நீங்கள் கீழே போங்க. பாருமா இப்படிலாம் பேசாத பாருமா. நான் இப்படி தான் பேசுவேன், நீங்கள் கீழே போங்க. சரி நான் கீழே போகிறேன். கீழே போயிட்டு நான் கீழே இருக்க மாட்டேன், எங்கள் வீட்டுக்கு போகிறேன். பாய், நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். யாரும் கூப்பிட்டான்னு திருப்பி நாங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நிஜமாக பாரு, நான் போகிறேன் சொல்லிட்டேன். ஒருவேளை நிச்சயமாக போயிடுவாங்களோ, ஒரு வர மாட்டாங்களோ? போக வேண்டாம், இருங்க. பரவாயில்ல மேடம், நான் போகிறேன்டா. நான் போக வேண்டாம்னு சொல்கிறேன்ல. அதை என்னை பார்த்து சொல்லி, நான் போகலை. போக வேண்டாம்ப்பா. சரி நான் கீழே போய் நிற்கிறேன், நீ வா, கொஞ்சம் கழிச்சே வா. சரி. என்ன அதுக்குள்ளே போயிட்டாங்க? சரி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க, சொல்லுவோம். அது என்ன பண்ணுறது, பாவமாக இருக்குது.